ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்க போகிற தலைப்பு தைப்பூசம். தமிழ் கடவுளாம் நம் கந்த கடவுள், நம்முடைய சொந்த கடவுள் முருகனுக்கு பல 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 விசேஷங்களும் விரத தினங்களும் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தைப்பூசம். இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் நம் தமிழர்கள் உள்ள அனைத்து இடங்களிலுமே ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு விஷயமாக முருகனுக்கு ஒரு அற்புதமான ஒரு மண்டல திருவிழா. 48 நாள் விரதம் இருந்து நிறைய பேர் இந்த பூஜையை துவங்கிடுவாங்க. சில பேர் 21 நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து பச்சை நிற உடை, மஞ்சள் நிற உடை இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு மாலை அணிந்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக காவடி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. இதில் காவடியும் பால்குடம் அபிஷேகமும் பண்ணுவாங்க. 21 நாள் முடியாதவங்க 9 நாள் இருப்பாங்க. 9 நாள் முடியாதவங்க 3 நாள் விரதமாகவும் இருப்பாங்க. அப்படியும் இல்லைங்கிறவங்க அந்த தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் கூட இருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் வருகிற தை மாதமும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் இணைந்து வருகிற ஒரு நாளைத்தான் நாம் தைப்பூச திருவிழா என்று ரொம்ப சிறப்பாக முருகன் ஸ்தலங்களில் எல்லா இடங்களிலுமே நாம் கொண்டாடி வருகிறோம். அது பாத யாத்திரையாக போவாங்க. வீட்டிலேருந்து காவடி சுமந்து முருகனுக்கு செலுத்துவாங்க. அலகு குத்தி முருகனை கொண்டாடுவாங்க. அதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா பால்குடம் எடுத்து முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளையும் செய்வாங்க. அவரவர்கள் வசதி வயது அதுக்கேற்றாற் போல் விரதம் இருந்து இந்த விஷயங்களை சில பேர் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாகவே சில விஷயங்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, மச்ச காவடி, புஷ்ப காவடி, ஸ்வர்ண காவடி, அந்த மாதிரி நிறைய வகை வகையான காவடிகள் உண்டு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க திருத்தணியோ இந்த அறுபடை வீடுகளும் இருக்கும். இதில் பழனி ரொம்ப பிரசித்தி. உலகம் எங்கும் அப்படின்னு சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா கண்டி கதிர்காமத்தில் இது ஒரு புறவெடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலங்களில் விளைந்திருக்கிற நெற்கதிர்களை பெண்மணிகள் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து அது ஒரு பூஜை வாழைப்பழத்தோடு சேர்த்து முருகனுக்கு அது அப்போ தை மாதம் மறுபடியாய் வந்திருக்கும் இல்லைங்களா, அதை ஒரு பூஜை மாதிரி அதிகாலையில் சேர்ந்துட்டு அதை கொண்டு போய் முருகனுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதில் கொஞ்சம் கொண்டு தங்களுடைய அந்த பானை வச்சுருப்போம் இல்லையா, நம்ம வீட்டில் அரிசி பானை, அதில் சேர்த்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலேசியா, சிங்கப்பூர் எங்கெல்லாம் கூட ரொம்ப அந்த 10 மலை முருகன் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி குன்னம் அந்த மாதிரி எல்லாம் சுங்கை 10 அந்த மாதிரி ஒரு ஆறுலாம் இருக்கும். அந்த ஆற்றில் நீராடி அங்கேருந்து முருகனுக்கு அலகு குத்தி காவடி எடுக்கிறதெல்லாம் நம்ம மட்டும் இல்லைங்க, சீனர்கள் கூட இதை நிறைய செய்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாளில் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எந்த விஷயமும் நாளும் கோளும் அறிந்து செயல்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த முக்கியமான நாட்களில் நாம் செய்கிற விசேஷமான சில விஷயங்கள் நமக்கு நிறைய அருளை பெற்றுத்தரும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 நெய் தீபம் இல்லை நல்லெண்ணெய் தீபம் எங்கேயோ என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு வயதோ வசதியோ ஏதோ ஒரு காரணம், அவங்க வேறு ஊரில் கூட இருக்கலாம், அங்கே ஏதோ முருகன் கோயில் இல்லாமல் கூட இருக்கலாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்போ வீட்டிலே ஒரு மணப்பலகையில் அழகாக மஞ்சள் தடவிட்டு அதில் ஸ்டார் கோலம், அருங்கோண கோலம் போட்டுட்டு அது நடுவில் ஓம் சரவண பவான்னு எழுதிட்டு நீங்கள் இந்த 2 விளக்கும் ஏற்றலாம், இல்லைன்னா 6 விளக்கும் ஏற்றலாம். சில பேர் கோயிலில் போய் அந்த வெற்றிலை தீபமோ அவங்க இல்லை அந்த காவடி செலுத்துறத எப்படி வேணுமோ அவரவர்கள் சௌகரியப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வழக்கம் இருந்தால் முருகனுக்கு அன்னைக்கு கட்டாயம் படையல் போடுற விஷயம்ன்றது ஒன்று சிறப்பான விஷயம். அன்னைக்கு வடை பாயசத்தோட முருகனுக்கு படையெடுத்து விட்டு அதுக்கப்புறமா சில பேர் காக்கைக்கு உணவு வச்சுட்டு நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம்லாம் செய்வாங்க. முடியாதவங்க கோயிலில் போய் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற இடத்துல நாம் கலந்துக்கலாம்.
அதே போல் பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து தேனும் தினைமாவும் எப்போவுமே முருகனுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். அதை நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு ஒரு 4 பேருக்கு அதை தானம் கொடுக்குறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு நம்மளுடைய வழியாக பெரியவங்க செய்துக்கிட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கலாம்? ஆண்கள், பெண்கள், பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே இந்த விரதம் இருக்கலாம். ஒரு வாசகம் உண்டுங்க, பூசத்திற்கு பூனை கூட சாப்பாடு சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாமளும் அந்த விரதம் இருக்கணும். சரி, 3 வேளையும் இருக்க முடியலனால் ஒரு வேளை நாம் விரதமாக இருந்து ஒரு வேளை உணவு எடுத்துகிட்டு மாலை நேரத்தில் பலகாரம் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த விரதமாகவும் இருந்தாலும் வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகளுக்கு விதிவிலக்கு உண்டு. அதே போல் உடம்பு சுத்தமாக இல்லாமல் இருக்கிற பெண்கள் இந்த விஷயத்தை செய்ய வேண்டாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இருக்க இடத்துலேருந்து முருகான்னு நினச்சிக்கலாம். சரி, என்ன பண்ணலாம்? அதிகாலை நீராடி நீர் பூசி ஒரு நாள் விரதத்துக்கு உண்டான விஷயந்தாங்க இதில் அடியேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் இருக்கிறவங்கெல்லாம் டிசம்பர் 19க்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அது தாண்டி 21 நாள் இருப்பாங்க. சில பேர் 9 நாள், சில பேர் வெள்ளிக்கிழமையிலேருந்து 3 நாள் அப்படி இருப்பாங்க. இது வந்து ஒரே நாள் அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இருந்து விரதம் நிறைவு பண்ணுறது எப்படி, அந்த விஷயந்தான் இது. அதிகாலையில் எழுந்துட்டு நீராடி நீர் பூசி அவரவர்கள் குல வழக்கப்படி ஆடை அணிந்து, ஆண்களானா வேட்டி துண்டு, பெண்களானாக்கா புடவை ரவிக்கை அந்த மாதிரி நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் எந்த இடம் பூஜை ரூமோ ஷெல்ஃபோ எங்கேயோ அங்கே ஒரு சின்ன மணப்பலகையில் நீங்கள் மஞ்சள், ஏன்னா சாணம் போட்டு மெழுகி காலையில் வாசலில் கோலம் போட முடிகிறவங்க செய்யுங்க. முடியாதவங்க கிடைக்கலன்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்கள் வாசலில் கோலம் போட்டு ஒரு மாவிலையோ, அது அலங்காரமெல்லாம் உங்கள் சௌகரியம், உங்கள் விஷயம், விருப்பம். அப்போது அந்த மணப்பலகையில் ஒரு ஸ்டார் கோலம் போட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு போட்டு அதில் 2 தீபம் போடலாம், இல்லை 6 தீபம். நெய் இருந்தால் நெய் போடுங்க, நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய் போடுங்க. முருகனுக்கு உங்களால் முடிந்த வகை வகையான சாப்பாடு, சாம்பார், சாதம் அந்த மாதிரியெல்லாம் சில பேர் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா அழகாக நீங்கள் ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு கூட முருகனுக்கு வைக்கலாம். இதில் ஏன் அப்படின்னு பார்த்தா 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, அன்னை பார்வதி தேவிகிட்டேருந்து இவர் வேல் வாங்குறாரு, அது ஒரு விஷயம், அந்த நாளுக்கு உண்டான ஒரு சிறப்புன்னு அடுத்து என்னென்னா, முருகன் வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்போவுமே 2 பேருக்கும் எப்போவுமே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போது ஒரு சமயம் என்ன ஆகுது, தேவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க அசுரர்கள்லாம். அதனால் போயிட்டு எல்லாரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிடுறாங்க, பெருமாளே காப்பாற்றுங்கன்னு. இது நம்மளால் ஆகாது, சிவபெருமான்கிட்ட போகணுன்னு சொல்லி எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடும்போது என்னுடைய அம்சமான ஒரு முருகப்பெருமான் ஒரு குழந்தை அவதரித்து இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து தேவர்களான உங்களை எல்லாம் காத்து ரட்சிக்க வருவார் அப்படின்னு சொல்லி, அப்படி ஒரு சமயத்தில் தான் சுவாமிகிட்டே இருந்து ஒரு 6 பொறிகள் ஒரு அக்னி பகவானாலும் வருண பகவானாலையும் எடுத்துகிட்டு போய் கங்கையில் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் இவங்கெல்லாம் வளர்க்கப்படுகிறாருங்க. அதனால தான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவர் ஒரு சிறப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்ந்து ஒரு பருவத்துக்கு வரும்போது பார்வதி தேவி ஒரு ஆவல் மிகுதியால் 6 குழந்தைகளுமே ஒரு சேர அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்போது ஒரு முகமாக இருந்த குழந்தை 6 முகமாகி எல்லாம் ஒன்றா ஆயிடுது. அதனால தான் உங்களுக்கு அந்த 6 முக சுவாமி அப்படின்னு வந்தது. இதையொட்டி நிறைய புராண நிகழ்வுகளும் இருக்குங்க, நிறைய விசேஷங்களும் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வள்ளலார் சுவாமிகள் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வடலூர் வள்ளலார் அந்த ஜோதி அந்த தினம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேவகுரு பிரகஸ்பதிக்கு பூச நட்சத்திரம் சிறந்தது. அதனால் இந்த நட்சத்திரத்தில் நாம் குரு பகவானை வழிபடுறதும் சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாதியில் இருக்கிற ஒரு கட்டட வேலைகளோ இல்லை மற்ற காரியங்கள், ஒரு திருமண பேச்சு எல்லாமே கூட உங்களுக்கு இந்த பாதியில் முடிஞ்சு போனதெல்லாம் கூட இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாம் அதை துவங்கினோம்னா நல்லபடியாக
முருகன் முடித்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி தைப்பூச வழிபாடுகளை முருகனுக்கு செய்வதால் திருமண தோஷங்களில் நமக்கு முருகன் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தி தருவார் என்பதும், குழந்தை வரம் வேண்டுபவர்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் தம்பதிகளாக இணைந்து செய்யலாம். சில பேர் வீட்டில் புருஷன் ஒத்துப்பான், பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் வீட்டில் பொண்டாட்டி ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, புருஷன் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருவரும் இணைந்து செய்கிற ஒரு பாக்கியம் இருந்ததுனாக்கா கந்தன் கைமேல் பலன் கொடுப்பான் என்பது ஆன்றோர் வாக்கு, அடியேன் வாக்கு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எப்படி முடியுதோ, ஒரு மண்டலமோ 21 9 நாளோ இல்லை ஒரே நாளாக கூட நீங்கள் இந்த விரதம் இருந்து முருகனுக்கு படைத்து பாக்களாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்யுங்க. என்ன முடியுதோ செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் உடம்பு சரீர உழைப்பை கொண்டு போய் முருகனுக்கு கொடுங்க. முருகா என்ற திருநாமத்தால் அவனை ஓதுங்கள். கந்த சஷ்டி கவசம், கந்தர் கலிவெண்பா, கந்த குரு கவசம், சண்முக கவசம், பாம்பன் சுவாமிகள் கொடுத்துருக்க நிறைய பகை கடிதல் அந்த மாதிரியெல்லாம் படிங்க. திருப்புகழில் பார்த்தீங்கன்னா காவடி சிந்து அப்படின்னு ஒரு ராகம் ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பழனிக்கு பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு இந்த பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. முருகனுக்கு அது அவ்வளோ பிடிக்குமா. அந்த மாதிரி சில பேர் போக முடியாதவங்க கூட இந்த மாதிரி பாத யாத்திரையாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு சிரம பரிகாரம், ஒரு மோர் கொடுக்குறது, இல்லை அவங்க வீட்டில் ஓரமாக உட்காந்துக்கோங்க, தங்கிட்டு போங்க, இந்த மாதிரியெல்லாம் கூட. அதனால் நம்மளால் விரதம் இருக்க முடியலன்னா கூட விரதம் இருக்கிறவர்கள் நீங்கள் ரொம்ப ஒத்தாசை பண்ணிங்கனாலும் முருகனுடைய அருள் கட்டாயம் உண்டு. இந்த வகையில் ரொம்ப எளிமையாக நீங்கள் ஒரே நாள் விரதம் கூட இருந்து முருகனை வணங்கி வழிபட்டு வாழ்வில் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம்.